ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்டார் மீ. டுடே நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா சோல் அண்ட் 2ல சீசன் 1ல எபிசோட் 84 தான். சோ நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா வந்து இப்பதான் இந்த எபிசோட் பாக்குறீங்கன்னா இதுக்கு முன்னாடி கொஞ்சம் எபிசோட் போட்டிருப்பேன், செக் பண்ணிட்டு வந்து இது பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த கதை புரியும். அப்படியே நீங்க இன்னும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆல்ல போட்டுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ஒண்ணே வந்து சேரும். சோ இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருமே லைக் பண்ணி நம்பிக்கையோட போன எபிசோட் பார்க்கலாம் வாங்க. ஷெர்க்குக்கும் இண்டே ஸ்கூலுக்கும் ஒரு பேட்டில் நடக்க வேண்டியது இருக்கும். சோ அதுல சன்மூனோட பிரின்சஸா ஷூர்னு ஒருத்தி இருந்திருப்பா. சோ அதுல நம்ம வாங்க கோயில் தோக்கடிச்சு அவளை அழுக வச்சிருப்பா. அப்புறமா ஸ்வாட் அகாடமிக்கும் தியான்மெங் அகாடமிக்கும் அடுத்த பேட்டில் நடந்திருக்கும். அதுல தியான்மெங்கோட கேப்டன் ஒரு சம்பவம் பண்ணி வின் பண்ணிருப்பான். சோ அதுக்கப்புறமா நம்ம டீமுக்கும் ஸ்னோ டீமன் டீமுக்கும் அடுத்த பேட்டில் நடக்கும். ஆனா உண்மையாவே அவங்க எல்லாம் பிசிக்கல் செட்டை சேர்ந்தவங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ பேசிட்டு இருப்பான். சோ இன்னைக்கான எபிசோட ஸ்டார்டிங்லயே ஷாங்லூர் நேஷனல் ஸ்கூலுக்கும் போலீஸ் ஸ்ட்ரீட் கிளானுக்கும் தான் இப்ப பேட்டில் நடக்க போகுது. சோ நம்மளுக்கு ரெடி ஆக இன்னும் கொஞ்சம் டைம் இருக்கு அப்படின்னு பேசி சொல்லிட்டு இருக்கப்போ, ஜூயி நீங்க என்ன அதுக்குள்ள இங்க வந்து நிக்கிறீங்க அப்படின்னு ஹீரோ கேட்கப்போம். அது ஒருத்தன் 4 பேரை தோக்கடிச்சிட்டோம், அதுவும் இவங்களை இவ்வளவுக்குள்ள கஷ்டப்படுத்தி அப்படின்னு ஜூயி சொல்லவும், அப்புறம் அந்த ஹோலி ஸ்பிரிட் கேன் இந்த அளவுக்கு பவர்ஃபுல் ஆனவங்களா அப்படின்னு நம்ம டீம் பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட பேட்டில் வெயினான ஒரு பொண்ணு கிட்ட கவனமா இருங்க அப்படின்னு இந்த ஜூங்கிறவங்க சொல்லிட்டு கிளம்புவோம். இந்த வருஷத்துக்கான குவார்டர் ஃபைனல்ஸ்க்கு உங்க எல்லாரையுமே நான் வர வைக்கிறேன். சோ அப்படியே இங்க ஸ்னோ டீமன் செட்டுக்கும் டேங்க் கிளானுக்கும் தான் இன்னைக்கான பேட்டில் நடக்க போகுது அப்படின்னு ரெஃபரி அறிவிக்குவோம். இந்த தடவை நம்ம டேங்க் கிளானோட வாய்ஸ் கேக்குதுங்க. இதனால நிறைய பேர் கோபமாவும் சந்தோஷமாவும் இருந்தாலும் இவங்க மட்டும் கவலையா பார்த்துட்டு இருக்காங்க. எவன்லி சோல் எம்பையர் அப்படின்னு இந்த கிங் வில்லத்தனமா பார்த்துட்டு இருக்கோம். சோலோ பேட்டிலுக்கான ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கிறோம். சோ 2 டீம் சேர்ந்தவங்களும் உள்ள வரீங்களா அப்படின்னு ரெஃபரி அறிவிக்கவும், நம்ம ஹீரோ தான் உள்ள வரான். நான் ஸ்னோ டீமன் செட்டை சேர்ந்த வாங் யாங் பெங் அப்படின்னு இந்த பையன் சொல்லுவோம். நான் டேங்க்ல சேர்ந்த ஹாயுகா அப்படின்னு ஹீரோ சொல்லுவோம். இதுவும் சரிதான் அப்படின்னு இவன் பிசிக்கல் மார்ஷியல் சோல் அப்படின்னு கத்துறான். அப்படின்னா இவனுங்க இதுக்கப்புறம் இதை மறைக்க வேணாம்னு நினைச்சிட்டானுங்களா? அப்படியே பிசிக்கல் செட்டை சேர்ந்தவனு நம்மளுக்கே காட்டுறானுங்கல்ல அப்படின்னு இந்த கிங் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ டூ பூஷி கண்டிப்பா மிண்டேக்காக அட்டாக் பண்றதுக்கு நான் பழி வாங்குவேண்டா அப்படின்னு ஜிங் பயங்கர கடுப்பாயிட்டு இருக்கோம். இந்த பிசிக்கல் செட் உண்மையாவே சோலோ பேட்டில் ரொம்ப ஸ்ட்ராங்கா தான் இருப்பாங்க. ஸோ செருக்கு யூஸ் பண்ண அதே டெக்னிக்கை தான் இவனுங்க கிட்ட நம்ம திரும்ப யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் 3 பாயிண்ட் நாம எடுத்ததுக்கு அப்புறம் அவனுக்குள்ள டீம் பேட்டிலுக்கு கூப்பிடணும் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கோம். அப்படின்னா யாரால நம்ம டீம்ல இருந்து அவங்க 3 பேரை எந்த ஒரு காயம் இல்லாம தோக்கடிக்க முடியும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்கவும், அதை நானே செய்யறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லவும், அடே அவனுக்கு ஒண்ணு நல்லவனுங்களோ கெட்டவங்களும் தெரியாது, ஆனா இறக்கமே இல்லாத பவர்ஃபுல்லான ஆளுங்க அப்படின்னு ஹீரோயின் கவலைப்பட்டு இருந்தா, அட கவலைப்படாத, இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி உள்ள வருவான்னு சொல்லிட்டு யாரை எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பா. அது மட்டும் இல்லாம என்கிட்டயும் ஒரு பிசிக்கல் மார்ஷியல் சோல் இருக்கு. அப்படியே முக்கியமா என்ன பாதுகாக்க என்கிட்ட நிறைய பேர் இருக்காங்க. கண்டிப்பா என்னால ஒரு மேட்ச்லயே அது வின் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம நான் இவனும் கூட இப்படி பேட்டில் பண்ணாதான் டீம் பேட்டில் உங்களால ஃபுல் எனர்ஜியில பேட்டில் பண்ண முடியும். ஏன்னா நான் எப்படியுமே உங்களுக்கு கட்டளை தானே தரப்போறேன், அது போதாதுன்னு அப்படின்னு ஹீரோ இழுத்தா என்ன அதுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கேக்குறாங்க. என்னோட பிசிக்கல் மார்ஷியல் சோல் செகண்ட் அவேக்கனிங் ஆயிருக்கு அப்படின்னு தான் நம்ம ஹீரோ சொல்லிட்டு இந்த பேட்டிலுக்கு வந்திருக்கான். ஸோ எம்பரர் பொசிஷன் சொல்லிட்டு ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்ணி இவனை வெறுப்பேத்திட்டு இருக்கான் ஹீரோ. என்கிட்ட 2 கை இருக்குடா அப்படின்னு இந்த பையன் அட்டாக் பண்ண வரவும் ஹீரோ அவனோட சோல் போனை யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். ஸோ இதனால இவனோட ஒரு கை பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கும். அந்த பையன் என்னதான் வீல் சேர்லயே உட்காந்துருந்தாலும் இன்னும் பவர்ஃபுல்னு காட்டிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு ஜூயி பார்த்துட்டு இருக்கவும், யாங் பெங் தயங்காதரா அப்படின்னு இந்த பையன் சொல்லவும், தம்பி உன்னை சும்மா விட்டுற மாட்டேன்டா அப்படின்னு இந்த பையனுமே அவனோட மார்சிசோரோட செகண்ட் அவேக்கனிங்க ஆக்டிவேட் பண்றான். இருந்தாலும் ஹீரோ இதுக்கு தாண்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கவும், இந்த பிசிக்கல் செட்டை சேர்ந்தவனுங்கெல்லாம் அவனோட செகண்ட் அவேக்கனிங்க யூஸ் பண்ணும்போது தான் அவனோட பாடி ஒரு வெப்பனா மாறும். அப்படி இந்த ஸ்கில்ல கிரியேட் பண்ண என்னமோ அந்த செட்டை சேர்ந்த தலைவன் தான். ஆனாலும் அந்த இதை ஒன்னாலையுமே லேர்ன் பண்ண முடியும். அப்படியே அதுல 4 ஸ்டேஜஸும் இருக்கு. பிளாக் அயன், பிரான்ஸ், சில்வரு, அப்புறமா கோல்டு. ஸோ கண்டிப்பா இதுல கோல்டு தான் ரொம்பவே ரேர் ஆனது. ஸோ அந்த கோல்டு அவேக்கனிங் மட்டும் தலைவரோட வாரிசோடது. ஸோ உன்னோட கண்ணும் அவேக்கனிங் ஆச்சுன்னா கண்டிப்பா அது பிரான்ஸ் லெவல்லையாவது இருக்கும் அப்படிங்கறத ஹீரோ யோசிச்சு இருக்கவும், இந்த சைடு இந்த பையன் அட்டாக் பண்ண வரான். ஸோ ஹீரோமே ஸ்னோ பிரின்சஸை வச்சு அந்த ஃபோர்ஸ் ஃபைட்டை யூஸ் பண்றான். உண்மையாவே இவனோட செகண்ட் அவேக்கனிங் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குமா அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கவும், இந்த பையன் என்னமோ அந்த ஐஸை அடி அடி நடிச்சு உடைக்கிறான். இருந்தாலுமே ஹீரோ பயமே இல்லாம இருக்கவும், கிவ் அப் பண்ண போறியா அப்படிங்கிற மாதிரி இவன் நினைச்சிட்டு இருந்தா. மென்டல் இம்ப்ரிண்ட் இனிக்மேட்டிக்ஸ் அப்படின்னு ஹீரோ ஷான்சியோட ஸ்கில்ல யூஸ் பண்ணவும், இது எப்படிரா அப்படின்னு சியோ பார்த்து ஆச்சரியமாயிட்டு இருக்கா. இருந்தாலும் அந்த பையன் தோல்வி ஒத்துக்கிறேன் அப்படின்னு கத்தவும், ரெஃபரி போய் அந்த பையனை எப்படியோ காப்பாத்திடுறாரு. ஸோ ஹீரோ என்னதான் ஜெயிச்சு நினைச்சு பெருமை கொண்டாடிட்டு இருந்தாலும் அவன் எப்படி இந்த ஸ்கில் யூஸ் பண்ணான்னு சொல்லிட்டு சியோக்கு ஒரே குழப்பம். அவனோட 5th சோல் ஸ்கில் தான் அது. ஏன்னா அது சில்வர் எலைட் பீஸ்ட்ல இருந்து அவனுக்கு கிடைச்சது. அதை யூஸ் பண்றது மூலமா அவனால எந்த ஒரு ஸ்கில்லையும் காப்பி பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கவும், அந்த பையன் தான் பேட்டிலுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட கேட்டான், சரின்னு சொல்லிட்டு நானும் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சான்சி சீன் போட்டுட்டு இருக்கவும், இப்போ நம்ம ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் பேட்ல வின் பண்ணிருக்கான் அப்படிங்கறத காட்டிட்டு அடுத்த பையன் ஒருத்தன் வரான். என்னோட பேர் ஸ்னோ டீமன் கிளான சேர்ந்தவன். சோ உனக்கெல்லாம் கரணை கட்ட முடியாது சரியா அப்படின்னு இந்த பையன் சொல்லவும், ஹீரோமே சரின்னு சொல்லிட்டு அவனை அறிமுகப்படுத்திக்கிறான். அப்படியே இவங்களுக்கான பேட்லையுமே ரெஃபரி ஆரம்பிச்சு வைக்கிறாரு.
அந்த பையன் ஹாயிகாவோட வீல் சேர் அட்டாக் பண்ண பாக்குறானா அப்படின்னு ஷியோ கத்திட்டு இருக்கவும் நீ இப்படிதான் பண்ணுவேன்னு எதிர்பார்த்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு எம்பரர் ஸ்வார்ட், ஐஸ் போர், அன்மேட்ச்டு அப்படின்னு 2 ஸ்கில்ல கம்பைன் பண்ணி யூஸ் பண்ணவும் அந்த பையன் என்னமோ 3 லெக்டு டிராகன் ஃப்ராக் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்ணி அதை தடுத்தது மட்டும் இல்லாம அவனோட செகண்ட் அவேக்கனிங் ஃபார்மை யூஸ் பண்றான். தம்பி நீ என்னதான் அழகா இருந்தாலும் உடம்பு ரொம்ப வீக்கா இருக்கேடா அப்படின்னு இந்த பையன் அட்டாக் பண்ண வரவும் இவங்கிட்ட இவ்வளவு பவர்ஃபுல்லான டெக்னிக்கலா இருக்கான்னு ஹீரோ பாக்குறான். இருந்தாலும் அந்த பையன் பிரான்ஸ் லெக் ஷேடோ அப்படிங்கிற ஒண்ணு யூஸ் பண்ணுவோம். ஹீரோமே லைஃப் ரிஃப்ளெக்ஷன் ஷீல்ட் அங்க யூஸ் பண்றான். அது அவனை தடுத்துறவும் இந்த பையன் எவ்வளவுக்குள்ள அட்டாக் பண்றானோ அது அவனுக்கு தான் டேஞ்சரா மாறப்போகுது அப்படின்னு ஹீரோ பாத்துட்டு இருக்கவும் இந்த பையலுமே என்ன நடக்குதுங்க என் பவர்லாம் அப்சர்வ் ஆகுதான்னு ஷாக் ஆறான். ஸ்கை ட்ரீம் உனக்கு எதுவும் ஆகல அப்படின்னு ஹீரோ பேசிட்டு இருக்கவும் ஒன்னும் ஆகல ஆனா இதுக்கப்புறமா இந்த சீல்ட டுடே யூஸ் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு ஸ்கை ட்ரீம் சொல்லிட்டு இருக்கவும் தேர்ட் பேட்ல இப்ப ஸ்டார்ட் பண்ணி விடுறாங்க. அப்படின்னா இந்த பையன் தான் பிசிக்கல் செட்லயே பவர்ஃபுல்லா நல்லா இருக்கணும் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இவனை என்னால தோக்கடிக்க முடியாமலையும் போகலாம், இவன் என்ன செஞ்சிட போறான் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு அவனோட சேர்த்து நம்ம ஹீரோவுமே பவர் ரிலீஸ் பண்றான். சோ இது பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வியப்புன்னு ஒண்ணு தரவும் இந்த பையலுக்கும் எனக்கும் ஒரே அளவுக்கு பவர் இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனா என்னோட கல்டிவேஷன் ஹெவன்லி மெத்தட சேர்ந்தது. இருந்தாலும் இந்த பையன் சூப்பர் மாஸ்டருக்கு ஈக்குவலா இருக்கான். சோ இவ்வளவு சின்ன வயசுல இந்த பையன் இவ்வளவுக்குள்ள பவர்ஃபுல்லா இருக்கானா அப்படின்னு ஹீரோ ஆச்சரியத்தோட பவர் ரிலீஸ் பண்ணிட்டே இருந்தாலும் அந்த பையன் பவர் ரிலீஸ் பண்றதுல நம்ம ஹீரோ தான் பின்வாங்குறான். நம்ம டீம் சேர்ந்தவங்களும் ஆயுகாவே டிஸ்அட்வான்டேஜ்ல இருக்கானான்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கோம். ஆயுகா ஃபர்ஸ்ட் டைமா ஈக்குவல் பவர் லெவல்ல இருக்கவங்க கிட்ட டேமேஜ் வாங்கியிருக்கானா அப்படின்னு போய் பாத்துட்டு இருக்கோம். இந்த பையனோட பவர் இந்த அளவுக்கு இருக்குன்னா கண்டிப்பா இது என்ன சிக்கல்ல தான் கொண்டு வந்து விட போகுது அப்படின்னு ஹீரோ பாத்துட்டு இருக்கோம். ஸ்னோ டீமன் கிளான சேர்ந்த லாங் ஆர்டியன் அப்படின்னு இந்த பையன் சோல்ரிங் எல்லாம் வெளியே கொண்டு வந்தான். 7 ரிங் இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம டீம் சேர்ந்தவங்க எல்லாம் ஷாக் ஆறாங்க. இந்த பேட்டில் நிறைய பேர் 7 ரிங் யூஸ் பண்ணிருந்தாங்க. ஆனாலும் சிலர் ஃபேக்கான மாசி சோல் ஃபார்ம் தான் எடுத்தாங்க. இருந்தாலும் சிலர் கஷ்டப்பட்டு பவர் இன்க்ரீஸ் பண்ணி இந்த லெவலுக்கு வந்திருந்தாங்க. இந்த லாங்குங்கிற பையனும் இந்த வயசுல இந்த லெவலுக்கு வந்திருக்கானா. நான் இந்த டைம் ஷெர்க்குல கூட அந்த மாதிரி எவனும் பண்ணலன்னா இந்த பிசிக்கல் செட் பின்னாடி என்னதான் இருக்கு, நான் இதுக்கப்புறம் இவனுக்கிட்ட பின் வாங்க மாட்டேன் அப்படின்னு ஹீரோ அவனோட பர்பிள் டீமன் ஐயை யூஸ் பண்ணி சோல் சக் அப்படிங்கிற ஒரு ஸ்கில்லை யூஸ் பண்றான். இருந்தாலும் இந்த லாங்குங்கிற பையன் அதை அசால்ட்டாவே சமாளிக்கவும். அப்படின்னா இவனோட பிசிக்கல் மாசி சோல் அவனோட ஸ்கின் தானா, அப்படி இவனோட செகண்ட் அவேக்கனிங் சில்வரா இல்ல கோல்டா அப்படின்னு ஹீரோ குழப்பத்தோட பாத்துட்டு இருந்தா இந்த பையன் அட்டாக் பண்ண வரான். சோ ஹீரோமே அவனோட ஸ்பிரிச்சுவல் பாடி யூஸ் பண்ணி அட்டாக் பண்றான். இருந்தாலுமே ஹீரோட ஸ்பிரிச்சுவல் பாடிங்கிறனால இந்த பையனோட பவர் தான் இங்க அதிகமா இருக்கு. சோ குவைட் ஆயிருடா அப்படின்னு இந்த பையன் மிரட்டுனா ஹீரோ அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி அட்டாக் பண்றான். இந்த காத்து கூட இவ்வளவு அட்டாக் பண்ணுதோ கண்டிப்பா இந்த ஸ்கில்ல ஹெவனோ ஹியூமனோ மெரிஜ் பண்ணதுனால கண்டுபிடிக்கப்பட்டதா இருக்கும். இதை எதுக்கணும்னா என்கிட்டயும் வெப்பன் இருக்குடா. என்னோட காதல்ல இருந்து கிரியேட் பண்ணப்பட்ட காடஸ் ஆஃப் லைட். நீ ஹீரோ புதுசா ஒரு ஸ்கில்ல யூஸ் பண்றது எல்லாருக்குமே ஷாக் ஆகுது. நான் கிரீன் ட்ரீப்பர் யூஸ் பண்ணிட்டேன்னா உன்னை காப்பாத்தி யார் வராங்கன்னு நானும் பாத்துறேன் அப்படின்னு ஹீரோ ஸ்பிரிட் ஐங்கிற ஒரு டெத் பவரை யூஸ் பண்றான். இவனோட செகண்ட் மாசி சோல் அவேக்கனிங் இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானதா, அப்படி இப்ப என்னோட சோல் எனர்ஜி வேற கம்மியா இருக்கு, என்ன செய்ய அப்படின்னு ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா இந்த பையன் என்னமோ இனிமேதான் பேட்ல ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கான். இருந்தாலும் நம்ம ஹீரோ அவன் தோல்வி ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் இந்த பேட்ல லாங் ஆட்டியன் தான் வின் பண்ணிருக்காரு அப்படின்னு ரெஃப்ரி அறிவிச்சிட்டு இருக்கவும் ஹைகா உண்மையாவே நீ ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுதான். நீ செகண்ட் அவேக்கனிங் ஆனதுக்கு அப்புறம் நம்மளுக்கான பேட்டில் திரும்பவும் நடக்கணும் அப்படின்னு இந்த லாங்கிறவன் சொல்லவும் ஹீரோமே சரின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த அந்த டிராகன் கிளான் பொண்ணு தான் ஹாய்க்கு உண்மையாவே தோத்துட்டானான்னு ஆச்சரியப்பட்டு இருக்கவும் அப்படின்னா சரிதான் நாம அந்த லாங்குங்கிற பையன் கிட்ட சோலோ பேட்டில் பண்ணவே கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கவும். ஆனா அண்ணா நான் லாஸ்ட்டா யூஸ் பண்ண அந்த கிரீம் ரீப்பர் அதை என்னதான் அவன் தடுத்திருந்தாலும் அவனோட மெரிடியன்ஸ் இன்னுமே டேமேஜ்ல தான் இருக்கும். ஸோ இந்த டைம் நம்ம கரெக்டா யூஸ் பண்ணா இன்னும் 2 ரவுண்ட்ல அவன் வீக் ஆயிருவான் அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கவும் சரி அப்படின்னா நானே இது பாத்துக்கிறேன் அப்படின்னு ஷியோ சொல்லிட்டு இவங்கிட்ட நான் ஓரளவுக்கு தான் என்னோட சோல் ஸ்கில்லை யூஸ் பண்ணணும், ஏன்னா அப்பதான் அடுத்த பேட்டில் என்னோட கொஞ்சமாவது ஹெல்ப்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கப்போ இவங்களுக்கான பேட்டிலுமே இப்ப ஆரம்பிக்குது.
லாங் பெயினோட சோல் பவரும் பிசிக்கல் பவரும் மெர்ஜ் ஆயிருக்கு. ஸோ இதனால அவனோட பவர்ஃபுல்லான அட்டாக்லாம் பண்ண முடியும் அப்படின்னு ஹீரோ பார்த்துட்டு இருக்கவும், ஷியோ நீ பின் வாங்கிரு, அடுத்து சான்சி பாத்துக்குவான் அப்படின்னு பேய் கத்துறான். இருந்தாலும் ஷியோ மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கவும், பிசிக்கல் செட்ல இருந்து வந்த இவன் தான் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள் போலயே அப்படின்னு இந்த மாஸ்டர் பார்த்துட்டு இருக்கவும், டேங்க்லன் உண்மையாவே டீம் பேட்ல நம்மளோட ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுங்க. ஸோ இந்த இடத்துல எல்லாரும் பின் வாங்கினாலும் டீம் பேட்ல வச்சு செஞ்சிருவாங்க அப்படின்னு ஜூயி பேசிட்டு இருக்கிறதோட இந்த எபிசோட் முடியுது. ஸோ இந்த எபிசோட் எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா டேங்க்லனை விட பிசிக்கல் செட் பவர்ஃபுல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு எத்தனை பேர் எதிர்பார்த்தீங்க? அதே முக்கியமா ஹீரோவால எவ்வளவுதான் பவர்ஃபுல்லான ஸ்கில்லையே யூஸ் பண்ண முடிஞ்சிருந்தாலும் அவன் இப்படி தோத்துருப்பான்னு சொல்லி யார் எதிர்பார்த்தீங்க? ஆனா நீங்க என்ன கேட்டீங்கன்னா, ஹீரோ அதுல அதிக டேமேஜ் வாங்கி தான் தோத்துருக்கான். முக்கியமா அந்த பையில என்னதான் ஹீரோ அட்டாக் பண்ணியே இருந்தாலும் அது ஒண்ணு அந்த அளவுக்குலாம் ஒர்த் இல்ல. இருந்தாலும் அந்த பையன் ரொம்பவே பவர்ஃபுல்லா இருக்கான். ஸோ நெக்ஸ்ட் ஷியோ வேற என்ன பிளான் வச்சிருக்கானே தெரியல. என்னதான் பின்வாங்க சொன்னாலும் இல்ல நான் பேட்டில் பண்ணுங்கிற மாதிரி நின்றுட்டு இருக்கா. ஸோ என்னெல்லாம் ஆக போறதுங்கிறத என் கூட சேர்ந்து நீங்களும் பாருங்க. நான் அவங்கள நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணேன்.